ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க அரவிந்த். கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் Asus உடைய ROG ஃபோன் சீரிஸாக தான் இருக்கும். ஸோ இந்த சீரீஸ்ல இருந்து Asus ROG ஃபோன் 6 அண்ட் ROG ஃபோன் 6 Pro அப்படின்ற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்ல இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் கேமிங் சென்டருக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இன்க்ளூட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி என்ன புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்கு அப்படின்றது தான் வீடியோல போய் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த Asus உடைய ROG சீரிஸ் பொறுத்த வரைக்கும் மொபைலை பார்த்த உடனே இது ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய டிசைன் அப்படின்றது இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த Asus ROG ஃபோன் 6 சீரிஸுமே டிசைன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனுக்கான எக்ஸாக்டான ஒரு டிசைனில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கலர் ஆப்ஷன் பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்ற மாதிரியான ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் ROG ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னாலே வெயிட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அந்த வகையில் இந்த மொபைலும் 239 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 10.3 mm திக்னஸோட ஒரு பெரிய செங்கலையை கையில் வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கான ஒரு பெரிய ஸ்மார்ட் போனை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ROG ஸ்மார்ட் போன்ல இதெல்லாம் பெருசா யாரும் கன்சிடர் பண்ண மாட்டீங்க, கவலைப்பட மாட்டீங்க. ஸோ அந்த வகையில் இதுதான் இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைனாக இருக்கு. அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன் ROG ஃபோன் 6 அண்ட் ROG ஃபோன் 6 Pro இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டிசைன்லேயே ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆக்சுவலா ROG ஃபோன் 6 Pro இந்த ப்ரோ வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் போன்ல பேக் சைடும் ஒரு சின்ன டிஸ்பிளே, ROG விஷன் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன டிஸ்பிளே பேக் சைட் பேனல்லையும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த டிஸ்பிளேயோட யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நமக்கு கால் வரும்போது இல்லை நம்ம கேம் விளையாடும் போது மொபைல் சார்ஜ் ஆகும்போது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்ல நிறைய அனிமேஷன்ஸோட நிறைய கஸ்டமைசபிள் ஆப்ஷன் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த பேக் சைட் டிஸ்பிளேல என்ன மாதிரியான அனிமேஷன் வரணும் அப்படின்றத நாமளே நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு டிஸ்பிளே ROG ஃபோன் 6க்கும் ஃபோன் 6 Proவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமா இருக்கு. அதுக்கு அடுத்த வித்தியாசம் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியண்ட்ல தான். அதில் ROG ஃபோன் 6 12GB 256GB வேரியண்ட் 72,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ROG ஃபோன் 6 Pro இந்த ஸ்மார்ட் போன் 18GB அண்ட் 512GB ரேம் வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. இதனுடைய பிரைசிங் 90,000 90,000 அப்படின்ற பிரைசிங் செட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் இது ரெண்டு மட்டும் தான் வித்தியாசம். டிசைன்ல இந்த பேக் சைட் டிஸ்ப்ளே அண்ட் இந்த ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் மட்டும் தான் இந்த ROG ஃபோன் 6க்கும் 6 Proவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். மற்றபடி இனிமே நம்ம பார்க்க போற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் சேமா தான் இருக்க போகுது. அடுத்து ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னாலே டிஸ்பிளே ரொம்பவே முக்கியம். இது ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால கண்டிப்பாக டிஸ்பிளே எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலான ஒரு டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. 6.78 இன்ச்சஸ்க்கான ஒரு பெரிய டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய பேனல் சாம்சங் உடைய AMOLED பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பக்கம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரெஃப்ரெஷ் ரேட் ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டாக 165 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்டை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரியான ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்லாம் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண மாட்டாங்க, பெரிய மானிட்டருக்கான டிஸ்பிளேல தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ஸ்மார்ட் போன்லயே 165 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஸ்மார்ட் போன் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கேம் விளையாடும்போது ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் கண்டிப்பாக நம்மளால எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 720 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு டச் சாம்பிளிங் ரேட் இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளேல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதன் மூலியமா 1 மில்லி செகண்டுக்கான டச் ரெஸ்பான்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால டச் ரெஸ்பான்ஸ் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டன்டா நம்ம டச் பண்ண உடனே இன்ஸ்டன்டா டிஸ்பிளே நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். அந்த வகையில் செம்ம ஃபாஸ்டான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளே நமக்கு கொடுக்கும். அது போக HDR10+க்கான சப்போர்ட் இருக்கு. 1200 நெட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் 2.5Dக்கான கர்வ்டு கார்னிங் கிளாஸ் விக்டர்ஸ்க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளே கண்டிப்பாக ஒரு டாப் நாச்சான டிஸ்பிளே, கேமிங் ஸ்மார்ட் போனுக்கு ஏற்ற ஒரு டிஸ்பிளே ஃபீச்சர் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் போனில் கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளேக்கு அடுத்தபடியாக கேமிங்க்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த வகையில் ROG ஃபோன் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே ஸ்னாப்ட்ராகனுடைய அந்த டாப் மோஸ்ட் ப்ராசஸரை தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் இப்போ மார்க்கெட்டில் ஸ்னாப்ட்ராகனுடைய டாப் மோஸ்ட் ப்ராசஸராக இருக்கக்கூடிய அண்ட் AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோரில் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸர், இந்த ஒரு சிப்செட்டை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது கூட Adreno 730 அப்படின்ற ஒரு GPUவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த ஒரு குறையும் இருக்காது. டாப் நாச்சான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் ROG அவங்க எப்பவுமே அவங்களுடைய அந்த ப்ராசஸர் கஸ்டமைசேஷனும் கேமிங்க்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமிங்க்கு ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அதே மாதிரி கேமிங் மொபைலுடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி மொபைலுடைய ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட், ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா நார்மலாக இப்போ வரக்கூடிய நார்மல் ஸ்மார்ட் ஃபோன், கேமிங் இல்லாத ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீட்டிங் ரொம்பவே அதிகமாக இருக்குது இப்போ வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில். அப்படி இருக்கும்போது ROG ஃபோன் அப்படின்றது இது கேமிங்காகவே ஸ்பெஷலாக வரக்கூடிய ஸ்மார்ட்
ஃபோன். ஸோ அதனால் மொபைலுடைய CPU, GPU, பேட்டரின்னு எல்லாமே ஆன் டைமில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும். அந்த வகையில் கண்டிப்பாக மொபைல் ஹீட்டிங்கும் ரொம்பவே அதிகமாக ப்ரிப்பேர். ஸோ அந்த வகையில் ஹீட் அதிகமாக ஆகும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே கேம் கூல் 6 அப்படின்ற ஒரு கூலிங் சிஸ்டம் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது இந்த வாட்டி இன்னுமே நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி இன்னும் பெட்டர் கூலிங் சிஸ்டமாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். 360 டிகிரியில் CPU கூல் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது கூடவே இது எக்ஸ்ட்ராவாக எப்பவும் போல தான் ROG ஃபோனில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த ஏரோ ஆக்டிவ் கூலர் அப்படின்றதும் கொடுப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஏரோ ஆக்டிவ் கூலர் நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக நம்மளால கூல் டவுன் படிக்க முடியும். ஆக்சுவலாக இவங்க சொல்லக்கூடிய விஷயம் 25% கூலிங்கை இன்னும் ஃபாஸ்ட்டாக இந்த ஏரோ ஆக்டிவ் கூலர் நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் கண்டிப்பாக அந்த அளவுக்கு கம்மி பண்ணுமா அப்படின்றது தெரியல. பட் கண்டிப்பாக ஒரு 10 டிகிரி வரைக்கும் நம்மளால இதில் CPU உடைய கூலிங்கை ரெடியூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஏரோ ஆக்டிவ் கூலர் யூஸ் பண்ணுறது மூலிமா. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டரான ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அது கூட இந்த ஏரோ ஆக்டிவ் கூலரே எக்ஸ்டர்னலாக ஒரு 4 பட்டனும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம் விளையாடும் போது இந்த ஏரோ ஆக்டிவ் கூலரில் இருக்கக்கூடிய இந்த 4 பட்டன்ஸையும் அந்த கேமோட நம்மளால லிங்க் பண்ணிட்டு அந்த கேம்ஸை நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் அது போக ROG ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாருக்கும் தெரியும் ஏர் ட்ரிகர் அப்படின்றது ரொம்பவே ஃபேமஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கண்டிப்பாக ஏர் ட்ரிகர் இல்லாமல் இருக்காது. ஸோ ஏர் ட்ரிகர் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்குது. பட் இங்கே என்ன ஸ்பெஷல்னா இந்த ஏர் ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ட்ராக் பண்ணுறது மூலியமா இதில் இருக்கக்கூடிய சென்சார் மூலியமா நம்ம நிறைய விஷயங்களை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கான கஸ்டமைசபிள் ஆப்ஷன்ஸ் நிறைய இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலில் இருக்கக்கூடிய அந்த ஏர் ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு கண்ட்ரோல்ஸ் எப்பவும் ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரைட் சைட் ட்ராக் பண்ணுறது மூலியமா லெஃப்ட் சைட் ட்ராக் பண்ணுறது மூலியமா என்ன மாதிரியான கண்ட்ரோல்ஸ் அந்த கேமில் நடக்கணும் அப்படின்ற விஷயங்களையும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ஏர் ட்ரிகரை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது மூலியமா யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் இந்த வாட்டி ROG ஃபோன் 6ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமர்ஸ்க்கு கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனாக சூப்பரான ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அதேமாதிரி கேமிங்க்கு அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பேட்டரி எந்த அளவுக்கு நிற்குதோ அந்த அளவுக்கு நம்மளால கேம் பிளே ரொம்ப நேரம் விளையாட முடியும். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி 6000 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. டுவல் செல் டெக்னாலஜியில் தான் இருக்குது. 3000 + 3000 அப்படின்ற மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. பட் பாக்ஸில் என்னமோ 30 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் இன்க்ளூட் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 65 வாட்ஸ்க்கான சார்ஜர் வேணும்னா தனியாக வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா மொபைல் பாக்ஸ்லேயே வரக்கூடிய அந்த 30 வாட்ஸ்க்கான சார்ஜரை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அது சார்ஜ் பண்ணுறதுக்கான போர்ட்னு பார்க்கும்போது எப்பவும் போல தான் பாட்டமில் ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் சைட்லேயும் ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மொபைலில் கேம் விளையாடும்போது நம்மளுடைய ஹேண்ட் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லைனா ஏர் கூலர் யூஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம எங்கே வேணாலும் சார்ஜிங் போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் 3.5mm ஜாக் இங்கே பாட்டமில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோனில் பெருசாக கேமரா யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. பட் ஆனாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் சொல்லி தான் ஆகணும். அந்த வகையில் பேக் சைட் 3 கேமரா இருக்குது. பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, சோனி IMX766க்கான ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் எதுவும் இந்த பிரைமரி கேமராவில் கொடுக்கல. அது போக சப்போர்ட்டிவ்க்கு 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் 125 டிகிரிக்கான ஃபீல்ட் ஆஃப் வியூ கொடுத்துருக்காங்க. கடைசியாக ஒரு 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் இருக்குது. அதுவே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரான்னு வரும்போது 12 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலில் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் பேக் சைட் கேமரா யூஸ் பண்ணி மேக்ஸிமம் 8K வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னும் போது கேமரா பெருசாக எதிர்பார்க்க முடியாது அப்படின்னாலும் இதில் இந்த மாதிரியான ஒரு கேமரா ஃபீச்சர்ஸும் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுங்க. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மற்றபடி ப்ளூடூத் வெர்ஷன் 5.2, Wi-Fi 6, LPDDR5க்கான ரேம் டைப், UFS 3.1 அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரு டாப் நாச்சான ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லை. அந்த வகையில் ROG ஃபோன் 6 இது ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எப்பவும் போல கேமர்ஸ்க்கு தேவையான நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு அட்ராக்டிவ் ஃபீச்சராக இருக்குது. அது போக இங்கே கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் நிறையவே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த ஏர் ட்ரிகரை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதாகட்டும், இல்லை பேக் சைட் இருக்கக்கூடிய அந்த ROG விஷன் டிஸ்பிளே அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதாகட்டும், நிறைய விஷயங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கஸ்டமைசபிளாக நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்றதெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சராக கண்டிப்பாக இருக்குது. அந்த வகையில் ஓவரால் கேமர்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக கேமர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். பட் எந்த மாதிரியான கேமர்ஸ் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுங்க. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் ஜஸ்ட் 20,000, 30,000, 40,000 கிடையாது. 72,000 ரூபாய்க்கு ROG ஃபோன் 6 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 90,000 ரூபாய்க்கு ROG ஃபோன் 6 Pro லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால இவ்வளோ பிரைசிங் கொடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை கேமிங்காக வாங்கணுமா அப்படின்றத யோசிச்சு நீங்கள் வாங்கிக்கங்க. நீங்கள் ஒரு நார்மல் கேமர் தான், சும்மா டைம் பாஸ்க்காக தான் நான் கேம் விளாட்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் நான் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். மேபி அதே சமயம் எனக்கு கேஷெல்லாம் பிரச்சனை இல்லை, எவ்வளோ கேஷாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வேணும்னா கன்சிடர் பண்ணலாம். இல்லைனா கேமிங்கை ப்ரொஃபஷனலாக வச்சிருக்காங்க. இப்போ யூடியூப் சேனல்லாம் நிறைய பேர் வச்சிருப்பாங்க, கேமிங் வீடியோஸ் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேமிங் மூலியமாக ஏர்ன் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ஓகே
ஓகேவான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஏன்னா அவங்க கேம் விளையாடுறது மூலமா ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றதுனால ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அண்ட் கேமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு போது இந்த ROG Phone 6 Pro அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மற்றபடி நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க ஜஸ்ட் டைம் பாஸ்க்காக கேம் விளையாடக்கூடியவங்க, பட் ஆனால் ROG ஃபோனில் எனக்கு ரொம்பவே கிரேஸ் இருக்குது, ROG ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாம் மோஸ்ட்லி யோசிச்சிங்க. இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கணுமா அப்படின்றத யோசிச்சிங்க. ஏன்னா நார்மலாக கேம் விளையாடக்கூடியவங்களுக்கு 30,000 40,000 ப்ரைஸிங்கில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கனாலே அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஒரு நல்ல பெஸ்ட்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்க முடியும். அப்படின்றதுனால இவ்வளோ காசு கொடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுமா வேணாமா அப்படின்றத யோசிச்சுட்டு உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா மட்டும் வாங்கிங்க. மற்றபடி இந்த ROG Phone 6 சீரிஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் இவங்களுடைய ப்ரைஸ் செக்மெண்ட்டை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.